ஒன்று ஒரு நாடு ஒரு தேர்தல், இன்னொன்று பொது சிவில் சட்டம், பொது சிவில் கோடு. இந்த இரண்டும் பேராபத்து, மக்களை பிளந்துவிடும், இந்திய நாட்டை சர்வாதிகார பாதையிலே அழைத்து சென்றுவிடும். ஒரு கட்சிதான் நிலைத்திருக்கும், மற்ற கட்சிகளெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நான் எச்சரித்தேன். மீண்டும் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தலை அமல் செய்வோம், பொது சிவில் சட்டத்தை அமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையாக மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் சொன்னது பலித்திருக்கிறது. இந்த இரண்டு தான் அவர்களுக்கு சர்வாதிகார பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வதற்கு வழிகோல்வது. மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நிராகரித்து பாரதிய ஜனதா கட்சியையும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். அரைத்த மாவு சுவைக்கவில்லை. அரைத்த மாவில் இட்லியும் செய்ய முடியாது, தோசையும் செய்ய முடியாது. அரைத்த மாவை அரைத்து மீண்டும் பரிமாறினால் அதை எப்படி ருசிப்பது, சுவைப்பது? இதை நாங்கள் இந்திய மக்கள் நிராகரிப்பார்கள். தமிழ் செம்மொழிக்கு 74 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் எத்தனை திருவள்ளுவர் உலக கலாச்சார மையத்தை அமைக்கப் போகிறார்கள்? வழக்கொழிந்த சமஸ்கிருதத்துக்கு, அதுவும் செம்மொழி தான், நான் இல்லைன்னு சொல்லலை, செம்மொழி, ஆனால் வழக்கொழிந்த மொழி, 1500 கோடி ரூபாய். வாழுகின்ற தமிழ் மொழிக்கு, தமிழ் செம்மொழிக்கு 74 கோடி ரூபாய். அதிலிருந்து தெரிகிறது அல்லவா எந்த கண்ணில் சுண்ணாம்பு, எந்த கண்ணில் வெண்ணெய் வைத்திருக்கிறார்கள் என்பது. மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தாராள மனப்பான்மையை காட்டவில்லை. மாநில அந்தஸ்து உள்ள ஜம்மு காஷ்மீரை உடைத்து பிளந்து யூனியன் பிரதேசமாக ஆக்கியது செல்லாது என்று வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் அமர்வில் அந்த வழக்கு விசாரிக்கப்படும் பொழுது இது செல்லாது என்று வாதாடினார்கள், மனுதார்கள். உச்சநீதிமன்றம் இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று அரசு வழக்கறிஞரை கேட்கிறார். அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையில் தீர்ப்பு தர வேண்டாம், இது செல்லுமா செல்லாதாங்கிற தீர்ப்பை தர வேண்டாம், நாங்களே தேர்தலை நடத்துகிறோம் என்கிறார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்கிறது? இது செல்லுமா செல்லாதா என்று நாங்கள் தீர்ப்பளிக்கவில்லை, அரசு வழக்கறிஞர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை அரசுக்கு விட்டுவிடுகிறோம், விரைவிலே தேர்தலை நடத்துகிறோம் என்றார்கள். ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறாங்க. இப்போ தேர்தல் நடக்குதில்ல நாடாளுமன்றத்துக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது ஏன் ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் நடத்தலை? செலவு மிச்சம்ங்கிறாங்க, அசௌரியம் மிச்சம்ங்கிறாங்க, நடத்த வேண்டியதானே. நேற்று என்ன சொல்கிறார் பிரதமர்? கூடிய விரைவிலே தேர்தல் நடத்துகிறான். நாள் குறிங்க, இந்த தேர்தலோடு நடத்த வேண்டியதானே. இப்போ கூட தாமதமாகலை. ஜூன் மாதம் 1 தேதி வரை இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு நாள் குறிங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதி தேர்தல்னு. இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.